ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேத்தமெட்டிக்ஸ் 2 அலைன் மேத்தமெட்டிக்ஸ் 2 SM3 ஏஇ அந்த கோடு லாஸ்ட் இயர் 2023ல கேட்டதை பார்க்க போறோம். ஓகே, ஸோ 2 மார்க் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ கரண்டா இருக்கிறவங்களுக்கு ஸோ இதே தான் வெக்டார் இன்டெகிரேஷன் மட்டும் இருக்காது. வெக்டார் இன்டெகிரேஷன் சொல்லிட்டு ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், டைவர்ஜென்ஸ் தியரம் அந்த 3 தியரம் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சாப்டர் மட்டும் உங்களுக்கு கிடையாது, மீதி இருக்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது 120 E to A பிசிஏக்கு வரும், 125 E2A வந்து பிஎஸ்சிக்குலாம் வரும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்குலாம். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் 2 இல்லை அலை மேத்தமெட்டிக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ஆல்ரெடி நான் மேக்ஸ் 2ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அலைன் மேத்தமெட்டிக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 70 வீடியோஸ் மேலே இருக்கும். எல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் 2 இப்போ கரண்டாக ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபுல் வீடியோ மட்டும் நான் போட்டிருப்பேன். அது 4 இஸ் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே பாருங்க. 2 மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. 2 மார்க் தான். ஸோ 2 மார்க் இதில் வந்து பாஸ் ஆவேன். நிறைய பேர் எப்படி சார் பாஸ் ஆகணும்னு கேட்குறீங்கன்னா, ஸோ 2 மார்க் வச்சு தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அதனால ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அலைன் மேக்ஸ் 2ல 2 மார்க்ஸ் உள்ள வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். அந்த யூனிட் வைஸா இல்லை ஃபுல் சாப்டரோட 2 மார்க்ஸ். ஸோ அந்த 2 மார்க்ஸ் வீடியோவை நல்லா பார்த்து 2 மார்க் நல்லா படிங்க. 2 மார்க்ல எப்படின்னா ஃபுல் மார்க் வாங்கினாலே ஸோ மீதி 5 மார்க் 10 மார்க்ல கொஞ்சம் ஸ்டெப் மார்க் வாங்கி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி 2 மார்க். அதுதான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, நான் ஸோ இதில் பாருங்க ரெடக்ஷன் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி இதெல்லாம் நான் ஈச் இதுவும் கான்செப்ட் நான் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன். இது ஒரு கான்செப்ட்லேயும் சொல்லியிருப்பேன் ரெடக்ஷன் ஃபார்முலாவை. அது பாருங்க, நான் இங்கே டேரெக்டாக போடுறேன். ஓகே, ஸோ இங்கே ரெடக்ஷன் ஃபார்முலா 0 to pi by 2 sin power nx dx. ஸோ ஃபார்முலா வந்துன்னா ஸோ n minus 1 by n. ஸோ அப்படியே இந்த n minus 1 by n மட்டும் நான் மெமரி பண்ண சொன்னேன். மீதி மேலே நியூமரேட்டர்லாம் ஆட் நம்பர் வரும், கீழே ஈவன் நம்பர். அதாவது அடுத்து n minus 3 வரும், டவுனில் n minus 2, அடுத்து n minus 5 வரும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் n minus 4. ஸோ மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆடா இவனா பார்க்கணும். ஸோ ஆட்னா லாஸ்ட்டில் 2/3 முடியும். பிகாஸ் ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ 7. ஸோ n equal to 7. ஸோ இது ஆடு. ஸோ ஆடுனா வந்து நம்ம லாஸ்ட்டில் 2/3 முடியும். இதே ஈவன் நம்பர்னா லாஸ்ட்டில் 1/2 5/2 முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ப்ராப்ளம் போடுறேன். ஸோ இந்த n minus 1 by n அதை தான் நீங்கள் மெயினாக நான் வச்சுக்கணும். ஸோ இதில் மட்டும் n வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ என்னோட வேல்யூ என்னது 7. ஸோ அப்ளை பண்ணால் மேலே 6 வரும், 7 minus 1 டவுனில் 7. இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபார்முலாவை பார்க்காதீங்க. ஸோ இந்த நம்பரில் அப் அண்ட் டவுன் 2 சப்ராக்ட் பண்ணுங்க. மேலே இருக்க நம்பரில் 2 சப்ராக்ட் பண்ணால் 4. ஸோ டவுனில் 7ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 5. திருப்பி 2 சப்ராக்ட் பண்ணால் மேலே 2 வருது, கீழே 3 வருது. ஸோ பாருங்க, லாஸ்ட்ல 2/3 எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம போட்டே இருக்கணும். ஸோ 2/3 வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம். ஸோ இயர் ஆஃப்டர் வி கேன் கேன்சல். ஸோ மேலே 2 4 மல்டிப்ளை பண்ணால் 16 வருது. டினாமினேட்டர் 7 5 சார் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். மேலே மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, 35 வருது. ஸோ இதான் ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் 4 இயர் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. 4 இயர் கோஎஃபிஷியன்ட்னா அந்த A0 AN BN. ஓகே, ஸோ அதாவது தட் இஸ் A0 5 போடணும். A0னா 1/5 இன்டெக்ரல் f of x dx. ஸோ இந்த லிமிட் அவங்க கொடுத்த லிமிட் போடுங்க. அதாவது C2 கீழே வந்து C போடணும், மேலே C plus 25. ஓகே, அதுமாதிரி AN வந்து அதே தான், நம்ம cos and x போடணும். f of x பக்கத்தில் cos and x. இந்த 4 சீரிஸ் ஃபார்முலா மெமரி பண்ணாலே ஸோ 5 மார்க் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஃபார்முலாவை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அடுத்து BN ஃபார்முலா 1/5 இன்டெக்ரல் C2 C plus 25 f of x sin and xன்னு வரும். ஸோ இதுதான் வந்து 4E சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, ஆயிலர்ஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம், திஸ் இஸ் a Claris ஃபார்ம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆஃப் த Claris ஃபார்ம், தட் இஸ் this is of the form. அதாவது f of இதுல என்ன இருக்குன்னா x இருக்கு, y இருக்கு, p இருக்கு, q இருக்கு. சும்மா இந்த x y p q இந்த மாதிரி ஃபார்மெட்ல வந்தாலே ஸோ இது வந்து Claris ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃபார்ம் இப்படி இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அதாவது px plus z equal to px plus qy plus f of p, q இந்த மாதிரி ஃபார்மட் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்மட்ல இருந்தாலே புட் p equal to a q equal to b அதில் அப்ளை பண்ணுங்க அந்த ஈக்குவேஷன்ல கொஸ்டின்ல. அப்போ எங்கெல்லாம் p இருக்கோ அங்கே a போடுங்க, q இருக்கிறதுல b. அப்போ z equal to ax, q இருக்கிறதுல by, அடுத்து p இருக்கிறதுல a ஸ்கொயர், q இருக்கிறதுல b ஸ்கொயர். ஸோ இதுனா திஸ் இஸ் த
திஸ் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட் இன்டெகிரல் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் இன்டெகிரல் இல்ல கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் இன்டெகிரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே. ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், எலிமினேட் த கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, பிஒய். இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதெல்லாம் 2 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பண்ணா 1, அந்த ஏ வரும். மீதி இருக்கிற எக்ஸ் இல்லாதனால 0. வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா எக்ஸ் பண்ணா 1, எக்ஸ் இல்லாது 0, வெறும் ஏ மட்டும் வரும். ஸோ சிமிலர்லி டோ இசட் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ்ல ஒய் இல்லாதனால 0, ஒய் அப்பனா 1, அந்த பி வரும். இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பின்னு சொல்லுவாங்க. பி ஈக்குவல் டு ஏ. இது வந்து கியூ சொல்லுவாங்க. டோ இசட் பை டோ என்ன கியூ எடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் அந்த கிவன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணுங்க. அப்ப இசட் ஈக்குவல் டு அந்த ஏ இருக்கிற இடத்துல பின்னு போடுங்க, அதாவது px பிளஸ் பி இருக்கிற இடத்துல கியூன்னு போடுங்க, qy. ஸோ யூ சப்ஸ்டிட்யூட் ஏ ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின்ல ஏ இருக்கிற இடத்துல பி, பி இருக்கிற இடத்துல கியூ அப்ளை பண்ணும்போது we get this. So which is the required PD, which is the required partial differential equation சொல்லுவாங்க. அதாவது PD ன்னு சொல்லுவாங்க, partial differential equation. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், லேப்லஸ் கேட்டிருக்காங்க. இது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் அந்த டி பவர் n கண்டுபிடிங்க. அதாவது லேப்லஸ் ஆஃப் டி பவர் n ஓட ஃபார்முலா என்னது? ஸோ n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n பிளஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே. அப்போ லேப்லஸ் ஆஃப் டி ஸ்கொயர்னா என்ன வரும்? n இருக்கிறதுல 2, அப்போ 2 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 2 பிளஸ் 1 3 ஆயிரும். ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2, 1 into 2, 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2ன்னு சொல்லுவாங்க. 3 ஃபேக்டோரியல்னா 1 into, அதாவது 1ல இருந்து என்ன நம்பர் கேட்கலாம் அது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டவுன்ல எஸ் பவர் 3 அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் அது லேப்லஸ் ஆஃப் டி பவர் இ பவர் 3t டி ஸ்கொயர். அதாவது இந்த மாதிரி இ பவர் சம்திங் இ பவர் 3t ஏதாவது நம்பர் கொடுத்து பக்கத்துல டி சைன்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த பக்கத்துல டி ஸ்கொயர் சைன் அதோட லேப்லஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே எழுதுறேன், 2 பை எஸ் பவர் கியூப். இப்போ நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன பண்ண போறோம்னா, இங்க இ பவர் என்ன இருக்கு 3t, அது ஆப்போசிட் மைனஸ், அதாவது s டென்ஸ் டு s வந்து s மைனஸ் 3ன்னு போடணும். எப்படி இந்த s மைனஸ் 3 போறோம்னா, இ பவர்ல என்ன நம்பர் இருக்கு? இ பவர்ல பாசிட்டிவ்ல நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எடுங்க. அப்போ -3. அப்போ s எல்லாம் வந்து என்ன மாத்தணும், s மைனஸ் 3 மாத்திக்கணும். ஸோ s டென்ஸ் டு s மைனஸ் 3. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள எங்க s இருக்கோ அங்க s மைனஸ் 3ன்னு மாத்துங்க. மேல 2 அப்படியே வரும். ஸோ டவுன்ல s இருக்கிற இடத்துல s மைனஸ் 3, அந்த ஹோல் கியூபை அப்படியே மேல போட்டுப்போம். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி மோஸ்ட்லி 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதை கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டும் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்கான். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த -2 இருக்குல்ல, இந்த -2 அப்படியே வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து ஆப்போசிட் +2 நான் டேரக்டா போடுறேன். அப்போ இ பவர் 2tன்னு வந்துடும். அதாவது இது இன்வெர்ஸ்னா எஸ்க்கு பக்கத்துல உள்ள நம்பர் இருந்தா அதோட ஆப்போசிட் நம்பரை வெளியே கொண்டு வரணும். அது இ பவர்ல போகணும். அப்போ -2 இருக்கு, ஆப்போசிட் +2, அப்போ இ பவர் 2tன்னு போட்டுட்டு ln ஆஃப் 5 பை அந்த அது என்ன வரும், எஸ் மாறும், s² + 9 போட்டுக்கணும். ஓகே. ஸோ அந்த அந்த -2 அப்படியே நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். அது வெளியே போடும்போது இ பவர் 2tன்னு போட்டுக்கோங்க. இப்போ உள்ள வெறும் s² + 9. ஸோ மேல இருக்க 5 நான் வெளியே எடுத்துறேன். ஸோ அப்போ 5 இ பவர் 2t ln ஆஃப், ஸோ மேல வெறும் 1 மட்டும், 5 எடுத்தா 1 இருக்கும், s² + இந்த 9 வந்து நம்ம 3² போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இன்வெர்ஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது ln ஆஃப் 1 by s² + a² ஒரு ஃபார்முலா வந்துன்னா sin 80/a ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த a இருக்கிறதுல 3 இருக்குங்க, 3². அப்போ 5 e பவர் 2t sin 3t/3ன்னு வரும். அந்த 3 நான் ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன், by 3. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே 5th சம் 6th சம் எப்பவுமே நார்மலா ஈஸியா கேட்பாங்க. ஆனா இதுல ரெண்டுமே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இது பேஸ் பண்ணி நான் சம் நிறைய போட்டிருக்கேன், அது பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்து 7th கர்வ்னா டெல் கிராஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. டெல் கிராஸ் எஃபெக்ட் ஈக்குவல் ஃபார்முலா வந்துன்னா டிட்டர்மின் i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ இங்க f1 f2 f3. ஸோ இந்த மாதிரி போடுங்க, இதான் ஃபார்முலா. ஸோ இயர் இந்த f1 f2 f3 காம்போனன்ட் ஆஃப் f வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதான் டெல் கிராஸ் கர்வ் வெக்டார் கேட்டாலும் இந்த ஃபார்முலா இருந்தால் போதும். நெக்ஸ்ட் சோலினாய்டல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோலினாய்டல்னா we have to prove del dot a vector equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும். சோலினாய்டல்னா
del dot a vector 0. அதே del cross a vector 0 அது irrotational. ஓகே, இப்போ நம்ம del dot a vector ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ del dot a vector equal ஃபார்முலா என்னன்னா dou a1 by dou x plus dou a2 by dou x, சார் y அடுத்தது dou a3 by dou z. ஓகே, தட் மீன்ஸ் இந்த I பக்கத்துல இருக்க a1, இது a2, இது a3. ஸோ அந்த a1 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ல டிஃபரன்ஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, மீதி இருக்க z ஸ்கொயர் அப்படியே போடணும். ஓகே, அடுத்து பிளஸ், அடுத்தது இதுதான் a2. ஸோ இது a2, அதை வித் ரெஸ்பெக்ட் y. ஸோ y டிஃபரன்ஸ் பண்ணா 1, y தான் இருக்கும். மீதி இருக்கிற அந்த x z ஸ்கொயர் அப்படியே போட்டுருணும். அடுத்து அங்க பிளஸ் இருந்தாலும் அங்க மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டுக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் z. ஸோ இது z பண்ணும்போது z பவர் 3னா 3z ஸ்கொயர் வரும். ஸோ 3 அந்த x போட்டுக்கோங்க, z ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஸோ ijk போடக்கூடாது. நம்ம x ஆல y ஆல z டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா, அதாவது டெல் டாட் டாட்னாலே நம்ம அந்த i பக்கத்துல இருக்கிற x ஆல பண்ணணும், j பக்கத்துல y ஆல, k பக்கத்துல z ஆல, அந்த ijk போடக்கூடாது. ஸோ இப்போ இது என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேம் ஆட் பண்ணா 3x z ஸ்கொயர் வரும். அடுத்து மைனஸ், ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா 0 வருது. அவ்வளோ, தேர்ஃபோர் 0 வந்தா தேர்ஃபோர் a வெக்டார் இஸ் சாலினாய்டல். ஓகே, ஸோ 9th ஸ்டோக்ஸ் தியரம். இது வந்து அரியர் பேப்பர் அவங்களுக்கு தான் இருக்கு. இந்த ஸ்டோக்ஸ் தியரம் கரண்ட் கிடையாது, இதை மட்டும் நீங்க படிக்க தேவையில்ல. இதுவும் 10th நீங்க படிக்க தேவையில்ல. ஸோ அரியர் இருக்கவங்க இந்த ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், டைவர்ஜென்ஸ், இந்த 3 தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் 5 மார்க் வாங்கிக்கலாம். அந்த ஃபார்முலா எழுதி பார்த்துக்கோங்க. ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார்முலா வந்து இன்டெகிரல் ஓவர் c f vector dot dr vector, f vector dot dr vector equal to integral over s del cross f vector dot n cap ds. ஸோ இதான் ஃபார்முலா. அது 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இது ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார்முலா. அடுத்தது இதுவே ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த இன்டெகிரல் ஓவர், ஸோ இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்னா கிரீன்ஸ் தியரம் வச்சு. ஸோ பை கிரீன்ஸ் தியரம் ஃபார்முலா வந்துன்னா இன்டெகிரல் u dx plus v dy equal to double integral dou v by dou x minus dou u by dou y dx dy ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து இன்டெகிரல் ஓவர், இங்க ஆர் போடணும், இங்க சி போடணும். இன்டெகிரல் ஓவர் சி இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் ஈக்குவல் டு, இதை கிரீன்ஸ் தியரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலத்துல நான் அண்டர்லைன் பண்றேன் பாருங்க. இந்த dxக்கு பக்கத்துல இருக்கிறது u, அங்க dx பக்கத்துல இருக்கு மைனஸ் ஒய்னு இருக்கு, இந்த dy பக்கத்துல இருக்குது v. ஓகே, ஸோ அதனால நான் இதுவே கம்பேர் பண்ணும்போது ஸோ எனக்கு என்ன வருதுன்னா u equal to minus y ன்னு வருது, v equal to x. அதாவது dx பக்கத்துல இருக்கிற மைனஸ் y தான் u, dy பக்கத்துல இருக்கிற x தான் v. இப்போ இந்த u வித் ரெஸ்பெக்ட் நான் y ல டிஃபரன்ஸ் பண்ண, y பண்ணா 1 மைனஸ் 1 வரும். இந்த v வித் ரெஸ்பெக்ட் நான் x ல பண்ணா 1 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. அதாவது இப்போ நான் என்னெல்லாம் போட்டுக்கணும் அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்டெகிரல் ஓவர் c u என்னது மைனஸ் y dx plus v என்னது x dy equal to double integral over r dv dou v by dou x na 1, so 1 minus dou u by dou na minus 1, so minus 3 by minus 1 plus 1 ஆயிரும். இந்த dx dy அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 வரும். ஸோ பிஃபோர் தட் இதை நான் அப்படியே மாத்திக்கிறேன். x dy ஃபர்ஸ்ட் போட்டு இந்த மைனஸ் y நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகே, அப்படியே நான் மாத்தி எழுதுறேன். ஈக்குவல் டு இந்த 1 plus 1 2, அந்த 2 அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். டபுள் இன்டெகிரல் ஓவர் r dx dy ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த dx dy என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியான்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் ஏரியா. இது ஃபுல்லாத்தையுமே ஏரியான்னு சொல்றாங்க. ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது திஸ் ஃபுல் திங் இஸ் நத்திங் பட் ஏரியான்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 அப்படியே அந்த சைட் போயிடும். அப்போ போகும்போது அந்த சைட் போகும்போது 1/2 அந்த இன்டெகிரேஷன் அப்படியே போடுங்க, x dy y dx. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் வந்துருச்சா, the area enclosed by the simple curve area equal to, we get this result. So all the ends proved. ஓகே, அது நிறைய கேட்டிருக்கான். சம்டைம் 5 மார்க் கேட்டிருக்காங்க. இது லேப்லஸ் ஆஃப் t பவர் n, லேப்லஸ்ல கேட்டிருக்கான். லேப்லஸ் ஆஃப் t பவர் n ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை s பவர் n plus 1. ஸோ இந்த ஃபார்முலா இருந்தாலே போதும். ப்ரூவ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப லென்த்தியா போகும். இந்த ஃபார்முலா இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் டெல் பை கேட்டிருக்காங்க. டெல் பைனா கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பை ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர். ஸோ இந்த பையை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, மீதி இருக்கிறத எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுருணும். அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ ஒய் கியூப் பண்ணா 3y ஸ்கொயர், அது ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 3y ஸ்கொயர் 3 ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து லாஸ்டா டோ பை டோ இசட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ண, இசட் ஸ்கொயர் பண்ணா 2z, அந்த 2 ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் லாஸ்ட்ல வரும். ஓகே,
Now del pi ஓட ஃபார்முலா வந்துங்க, ஃபார்முலா வந்து dou pi by dou x I vector, dou pi by dou y j vector plus dou pi by dou z k vector. So now அந்த dou by dou x மேல கண்டுபிடிச்சிருக்கல 2x y cube z square பக்கத்துல I vector. அடுத்து dou by dou y வந்து 3x square y square z square பக்கத்துல j vector. So ஃபைனலா 2x square y cube z k vector. ஸோ இதுதான் del pi. ஸோ அவங்க அட் பாயிண்ட் சம்திங் கொடுத்தாங்க, அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணோம், இங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல ஏப்ரல் 23 கேட்ட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் நீங்க நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே ஸோ நீங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம். 2 மார்க் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதனால அந்த 2 தான் கிடைக்கும் அப்படி பார்க்காதீங்க. ஸோ அந்த 2 மார்க் தான் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் 2 மார்க் நல்லா படிச்சுட்டு அடுத்து 5 மார்க் 10 மார்க் சம்ல ஏதாவது ஸ்டெப் எழுதி அந்த மாதிரி அதில் மார்க்ஸ் வாங்கி நீங்க பாஸ் ஆயிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.